நாங்களாக ஐடியா பண்ணி நம்மளோட பேரண்ட்டு நமக்கு செய்யாத விஷயங்களை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கணுன்ற ஒரே எய்மில் அவங்க மட்டும் இல்லை, நானும் சேர்ந்து தான் உழைக்க ஆரம்பித்தோம். அவங்க மட்டும் பண்ணினா அந்த அளவுக்கு அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகும், நம்ம எதிர்பார்த்த லெவலை அடைய முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நானும் வந்துட்டேன். அதனால் நானும் கூட ஹெல்ப் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இறங்க ஆரம்பித்தோம். எனக்கு மேரேஜுக்கு முன்னாடி எப்படின்னாக்கா ஸ்கூல் எஜுகேஷனோட சரி வீட்டில் கொடுத்தது. நான் என்னோடய ஏஜ் 19 எனக்கு மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்களாக கொஞ்சம் ஐடியா பண்ணதுக்கப்புறம் மேலே எனக்கு படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. எங்கள் பேரண்ட்டு ஒத்துக்காத ஒரு விஷயத்தை என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்தாங்க. நான் அதுக்கப்புறம் பிஎட் படித்தேன், எம்ஏ படித்தேன். இன்றைக்கி ஸ்கூலில் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுற லெவலுக்கு என்னை வளர்த்து விட்டது என்னோடய ஹஸ்பண்ட் தான் நான் சொல்லுவேன். எனக்கு அதுக்கு முன்னாடி சைக்கிள் ஓட்டக்கூட தெரியாது. இன்றைக்கி பைக் ஓட்டுற ஸ்கூட்டி இருக்குது வீட்டில் கார் வாங்கிட்டாங்க. அதையும் ஓட்டுறதுக்கு எனக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்து எனக்கு எல்லா ஹெல்ப்பும் அவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு வளர்ச்சிக்கு நம்ம தான் கூட இருக்கணுன்றது என்னோட இதுக்கு எப்படி அவங்க கூட இருந்தாங்களோ அது மாதிரி அவங்களோட இதுக்கு நம்ம கூட இருக்கணும், நம்மளோட சப்போர்ட்லாம் வரணும் அப்படின்றது என்னோடய எய்மா. நானும் அதிகப்படியாக உழைக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி வீட்டில் ஓரளவுக்கு இடம் வாங்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கிட்டோம். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கம்மா? ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன் சார், டிராயிங் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். டிராயிங் டீச்சராக? ஆமாம். ஸ்கூல் எஜுகேஷனுக்கு அப்புறம் எனக்கு மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்தது தான் எல்லாமே.